ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேன் நெல்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இது வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இதே முறைகளில் செஞ்சு பாருங்கள். தேன் நெல்லி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் பெரிய நெல்லிக்காயிலையும் பண்ணலாம், குட்டி நெல்லிக்காயிலையும் பண்ணலாம். எல்லாமே டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் நெல்லிக்காய் ஃபுல்லாமே அவிக்க போகிறோங்க. நல்ல ஒரு முறை கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் சேர்த்து அவிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு நான் நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ நெல்லிக்காய் எல்லாமே சேர்த்துட்டு நான் மூடி வச்சு வேக வச்சுக்கிட்டேங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். சில நேரங்களில் 7 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுவே நல்லா வெடித்து வர்ற மாதிரி கோடாக இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முழுசாக கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா ஊறணும் அப்படிங்கிறனால குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதோட சீடை மட்டும் எடுத்துகிட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், சதப்பகுதியை மட்டும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லைங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சீடை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கூட அந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த முறையில் செஞ்சுருக்கேன். நம்ம கடைகளில் கூட தேன் நெல்லிக்காய் கிடைக்கிதுங்க. ஆனால் அவங்க கொஞ்சமாக தான் தேன் சேர்ப்பாங்க. மற்றபடி அது ஜீனிப்பாகோ அல்லது வெள்ளைப்பாகோவில் தான் அதை ஊற வைப்பாங்கங்க. நீங்கள் வீட்டிலையே பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சியும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நெல்லிக்காவோட பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க. நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் புற்றுநோயை ஏற்படுவதை தடுக்குங்க. முடி உதிர்வை தடுக்கும். கூந்தலுக்கு நல்ல கருமையான நிறம் கொடுக்கறதுக்கு உதவுங்க. எல்லாருக்குமே இளமையாக இருக்கணும்னு ஆசை தான். அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்போதுமே இளமை தோற்றத்திலே இருக்கலாம். டெய்லி காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் நோய்க்கு ரொம்பவே அதிமருந்துங்க இது. ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்குங்க. இரத்த சோகைக்கும் நெல்லிக்காய் நல்ல மருந்து தான். கண்களில் இருக்கிற ரெட்டினா அப்படிங்கிறத பாதுகாக்கும். பார்வை மேம்படும். அப்புறம் கண்களில் இருக்கிற நீர் சுரத்தல், அப்புறம் கண் எரிச்சல், கண்களில் சிவப்பு போன்ற எல்லா நோய்க்கும் அதிமருந்து இந்த நெல்லிக்காய்ங்க. வேக வச்ச நெல்லிக்காயில் கொஞ்சமாக எடுத்து ஜீனி போட்டு நல்லா குலுக்கி வச்சுருக்கேங்க. அது என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். மிச்சத்தை 2 நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பதத்தில் இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு காய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1 நாள் மட்டும் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சுத்தமான தேனை இதில் சேர்த்துட்டு நல்லா குலுக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.